அவமானப்படுத்திருக்க. இன்னும் மரியாதை இல்லாம என்னென்னமோ பேசியிருக்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் உன்னை ஜெயிக்கணும்னு உன் கூட போட்டி போட்டு இப்ப வரைக்கும் தோத்துட்டு மட்டும்தானே இருக்கேன். ஆனா நான் எவ்வளவு பெரிய முட்டாளுங்கிறத நம்ம கம்பெனிய உன் அளவுக்கும் அம்மா அளவுக்கும் நல்லபடியா நடத்த முடியாதப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் அளவுக்கு என்னால நம்ம கம்பெனியை நிர்வாகம் பண்ண முடியாதுன்னு அதை நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். என் கிட்ட இருக்கிற ஆபீஸ் பொறுப்பை எல்லாத்தையும் அம்மா திரும்ப எடுத்துக்கிட்டதுல எனக்கு கோவம்லாம் ஒன்றும் இல்லை. இப்பவும் நீ அந்த இடத்துல இருந்து கம்பெனியை லீட் பண்ண போறங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. நீ வெளிப்படையா எதுவும் வெளியில காட்டிக்கலனாலும் நான் நடந்துகிட்ட விதம் எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டிருக்கோன்றத நீ சொல்லாமலே எனக்கு புரியுதுன. கடைசி வரைக்கும் ஒன்னா ஒற்றுமையா இருக்கணும்னு நினைச்ச நம்ம குடும்பம் இப்போ ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்கிறதுக்கு நானே காரணமாயிட்டேன். என்னால உங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட மன கஷ்டத்துக்கு நான் பகிரங்கமா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மறுபடியும் நம்ம குடும்பம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிடுச்சு. நீ வேணா பாருன, இனி நடக்கிறது எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அதாம்மா எனக்கும் ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. இவங்கள பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தும் எவ்வளவு கமக்கமா இருந்திருக்கு பாரு அந்த பொம்பளை. இப்படி ஒரு பொய் சொல்லி அந்த கல்யாணத்தை நடத்திருக்காங்களேங்கிற குற்ற உணர்ச்சி அந்த பொம்பளைக்கு இல்லவே இல்ல பாரு. எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு கேக்குறேன். உன் அத்தை கஞ்சிக்கே வழியில இருந்துகிட்டு பணக்காரின்னு பொய் சொல்லியிருந்தா கோவம் வந்திருக்கும். ஓ மாமியார் தான் ஒரிஜினல் பணக்காரியாச்சே, ஏழையா நடிச்சிருக்காங்க. அது போதா அடிச்சது நமக்கு லக்கி பிரைஸ்னு இந்த பொம்பளை கமுக்கமா இருந்திருக்கா. எனக்கு அது கூட ஒண்ணு இல்ல ஆர்த்தி. எப்படியோ இந்த கல்யாணத்தை ஒரு வழியா கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டோன்னு சந்தோஷமா இருக்கும்போது உன் அத்தை நான் வந்த நேர்ல சண்மதி கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மா அவங்க சொல்லுவாங்க, அதுக்காக இதெல்லாம் நடந்துருமா என்ன? ஏய் என்னடி பேசிட்டு இருக்க நீ? இந்த சண்மதியோட அம்மாவே இதுல கூட்டு கலவாணியா இருக்கும்போது இதெல்லாம் ஏன் நடக்காது? அந்த பொம்பளை சண்மதி கூடவே இருந்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவன் மனச மாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல ஆர்த்தி, உன் அத்தை பிடிவாதத்தை பத்தியும் அவங்க உறுதியை பத்தியும் உனக்கு நல்லா தெரியும்ல. அந்த அம்மா உன்னை நினைச்சதுன்னா முடிக்காம விடாது. கொஞ்ச நாள் பேசாம இருந்துட்டு அதுக்கப்புறம் நேரா கிளம்பி போய் இந்த சண்மதி கையில கால விழுந்து அம்மா தாயே மன்னிச்சுட்டு எப்படியாவது வீட்டுக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி மட்டும் ஒரு சந்தர்ப்பம் வந்தது, அதை எப்படி கெடுக்கணும்ன்றதுல நாம உஷாரா இருந்து பாத்துக்கணும். வாமா. சார் உங்களை பார்க்க கார்த்திக் வந்திருக்காரு. வர சொல்லுமா. ஓகே சார். வாங்க கார்த்திக், உட்காருங்க. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். எப்படி உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. ஐம் சாரி கார்த்திக். பரவாயில்ல சார். நான் உங்களை பார்க்க வந்ததே என் கல்யாணத்துக்கு நீங்க அட்வான்ஸா கொடுத்த பணத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டு போலாம்டா. இந்தாங்க சார், வாங்கிக்கோங்க சார். நீங்க யார் என்னன்னு தெரியாம நான் உங்களை என் ஆபீஸ்க்கு டிரைவரா. ஐயோ பரவாயில்ல சார், சண்மதிக்காக நான் தானே உங்களை தேடி வந்தேன். இட்ஸ் ஓகே. அப்ப நான் வரேன் சார். கார்த்திக் ஒரு நிமிஷம். இது உங்களோட ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ். இங்க நீங்க வேலைக்கு சேரும்போது என்கிட்ட கொடுத்தது. இந்தாங்க. சரி வர வாங்க.
சார் இந்த மாதிரி ஆளெல்லாம் உள்ள விடுறீங்க? அவர்தான் இங்க டிரைவரா ஒர்க் பண்ணல சார். அது மட்டும் இல்லாம அவர் பெரிய கோடீஸ்வரன். அப்புறம் இன்னும் இதுக்கு இங்கெல்லாம் வந்துட்டு இருக்காரு. சண்மதி, கார்த்திக் இங்க வந்தது மறுபடியும் யாரையாச்சும் ஏமாத்தலான்னு வந்திருப்பாரு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இதே வேலையா போச்சு. ஏதேதோ காரணத்தெல்லாம் சொல்லிட்டு இப்படியெல்லாம் இங்க வந்தா ப்ளீஸ் தயவு செஞ்சு அலோவ் பண்ணாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். பாராஜி, என்ன இதெல்லாம்? என்ன வானதி போட்டோ முன்னாடி படையெல்லாம் போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்குதான் வானதியுடைய பிறந்த நாள். என்ன இதெல்லாம்? இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? ஆமாம்மா, 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல தான் வானதி என்ன ஆசிரமத்திலிருந்து தத்தெடுத்தேன். அதான் அவன் ஞாபகமா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் படைச்சு பூஜை பண்ணணும்னு தோணுச்சு. அதை தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ எங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் பொண்ணு மாதிரியே இருக்கிற சண்மதிய இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கணும்னு நினைச்சேன். அவகிட்ட போய் சொல்லி ஏமாத்தி அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவங்க வீட்ல இருந்தப்போ என் கூட அவ்வளோ நெருக்கமா இருந்தவ நேத்து என்ன பார்த்தும் பார்க்காம போனதை நினைச்சா என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன இருந்தாலும் தப்பு ஏன் மேலதான். இந்த அளவுக்கு சண்மதியை நான் கஷ்டப்படுத்தினதுக்கு நான் மனசார அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கான வாய்ப்பை நீதான் ஏற்படுத்தி கொடுக்கணும் வானதி. அம்மா, வீட்ல அவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. நீ யாருக்கும் தெரியாம எங்கம்மா கூட்டிட்டு போயிட்டு இருக்க? ஹே, இன்னைக்கு அந்த சண்மதி கோயிலுக்கு ஒரு நாள் டி, மறந்துட்டியா? சண்மதியா? ஆமாடி, சண்மதியை பார்த்து பேசுறதுக்காக தான் நாம இப்ப போய்கிட்டு இருக்கோம். மா, விளையாடுறியா நீ? வீட்ல அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ சண்மதிய போய் பார்க்கணுங்கிற? நம்ம மட்டும் அவளை பார்க்க போன விஷயம் வீட்ல தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா? எதுக்கு நீ இப்படி பயந்து சாகுற? நாம இப்ப சண்மதியை தான் பார்க்க போறோங்கிற விஷயம் வீட்ல யாருக்கு தெரிய போகுது? கொஞ்சம் சும்மா இரு. ஆர்த்தி, உன் மாமியார் இருக்க இருக்க முழு நேர பேஷண்டா மாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தா எனக்கே பாவமா இருக்குடி. சண்மதிக்கும் அவங்க மேல இறக்கம் வந்து மனசு மாறி கார்த்திக் கூட வாழறேன்னு வீட்டுக்குள்ள வந்துட்டா என்னடி பண்ணுவ? ஆமா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் நடக்கிற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல உன் மாமியாரே நேர்ல அவளை போய் பார்த்து பேசுறேன்னு சொல்லிருக்காங்க. அப்படிலாம் நடக்க கூடாது ஆர்த்தி. அதுக்குதான் அவங்க அவளை போய் பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி நாம போய் அவளை பார்த்து அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி பேசி அவளை காலம் பூரா இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியாதபடி பண்ணிடலாம். அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் சரிதான், ஆனா இதெல்லாம் சரியா வருமா? ஏய், அதெல்லாம் சரியா வரும்டி, கொஞ்சம் பேசாம இரு. அங்க வந்து நான் சொல்ற மாதிரி மட்டும் பேசு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். புரிஞ்சுதா? ஏங்க நீங்க கொஞ்சம் வேகமா. ஆமாமா, வந்தவங்க சம்பிரதாயத்துக்காக எங்க முன்னாடி எல்லாம் நின்னு ஒரு 4 வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் தனியா ரூமுக்குள்ள போய் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க
என்ன பேசுனாங்க, இந்த விஷயத்த பத்தி என்ன முடிவெடுத்தாங்கலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா உங்க அம்மா கிளம்பி போனதுக்கு அப்புறம் என் சம்மந்தி அம்மா ரொம்ப உறுதியா கூடிய சீக்கிரமே சண்மதி நம்ம வீட்டுக்குள்ள வந்துருவான்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா பாத்துக்கோயே. சண்மதி, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதே, என் சம்மந்தி அம்மா இருக்காங்கல்ல, ஒரு விஷயத்த மனசுல நினைச்சிட்டாங்கன்னா பிடிவாதமா நின்னு அத அப்படியே சாதிச்சு காமிக்கிறதுல அவங்க பெரிய ஆளு. உனக்கு கார்த்திக பிடிக்கலனாலும் சரி, அவர் கூட சேர்ந்து வாழ விருப்பமே இல்லனாலும் சரி, அவங்க நினைச்சதை நடத்தி காட்டுற மாதிரி உன்னை அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துருவாங்க. அதனாலதான் நான் இத சொல்றேன். இங்க பாரு, இந்த விஷயத்துல நீயாவே யோசிச்சு சீக்கிரமே ஒரு நல்ல முடிவா எடுத்துரு. என் வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும். உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னால அவங்கள அப்படி பார்க்க முடியலங்க. அவங்க பழையபடி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிலைமையெல்லாம் அந்த புள்ளைக்கு பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வைக்கலான்னு போனேன். சண்மதி கிட்ட பேசுனீங்களா? சம்பந்தியம்மா, ஆமாங்க, நான் நேர்ல போய் அவளை பார்த்தேன். நீங்க ஏன் அவகிட்ட போய் சொன்னீங்க, இந்த கல்யாணத்தை ஏன் நடத்தி வச்சீங்க அப்படிங்கறதெல்லாம் பக்குவமா எடுத்து சொன்னேங்க சம்பந்தி. அதுக்கு அவ என்ன சொன்னா? நம்ம குடும்பத்தோட அருமை பெருமை எல்லாம் நிதானமா நான் எடுத்து சொன்னதும் எல்லாத்தையும் அவ நல்ல பொறுமையா கேட்டுட்டாங்க சம்பந்தி. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் யோசிச்சு ஒரு முடிவை சொல்றேன்னு தாங்க சொல்லிருக்கா. நில்லு. ஒரு தடவை சொன்ன புரியாதா? நான் போற இடத்துக்குலாம் வராதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்ல முடியும்? எனக்கு தான் உனக்கு பிடிக்கலன்னு ஒதுங்கி போறேன்ல, அப்புறத்துக்கு என் பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, நானும் எங்க அப்பாவும் ஒரு விஷயத்துக்காக இங்க வந்திருக்கோம். தேவையில்லாம இங்க எதுவும் பிரச்சனை பண்ணி வைக்காத. சண்மதி, கொஞ்சம் பொறுமையா இருமா. ஆல் கவுன்சில் ஆளுங்க எல்லாம் வர்றாங்க, எதுவும் பிரச்சனை வேண்டாம். வெல்கம் கார்த்திக் சார். வெல்கம் சார். கார்த்திக் சார், இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க சீஃப் கெஸ்டா வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ் கம். வாங்க சார், வாங்க. வாங்க. ஹலோ மிஸ்டர் ஐயப்பன். ஹலோ சார், வெல்கம். சாரி சார், உங்க டாக்டரோட வெட்டிங்க்கு இன்வைட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு முக்கியமான கேஸ் இருந்தனால என்னால வர முடியாம போயிடுச்சு சார். எனிவே, பெஸ்ட் விஷஸ்மா. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் மிஸ்டர் கார்த்திக். தேங்க்யூ. பை த பை ஐயப்பன், நான் கார்த்திகோட ஃபேமிலி பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியோட நீங்க சம்பந்தம் பண்ணது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம் தான். இட்ஸ் எ கிரேட் திங். பா பா பாப்பா, எப்படி இருக்கீங்க அங்கிள்? நல்லா இருக்கோம்ப்பா. பா, ஸ்வீட் எடுத்துக்கங்க. அப்படியா? என்னப்பா திடீர்னு ஸ்வீட்லாம்? எல்லாமே சந்தோஷமான விஷயம் தான் அங்கிள். முதல்ல ஸ்வீட் எடுங்க, அப்புறமா சொல்லுவாங்க. சரி சரி, எடுத்துக்கங்க அங்கிள். பா, எனக்கு வைஸ் பிரசிடென்ட்டா ப்ரமோஷன் கிடைச்சிருக்குப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ரா. தேங்க்யூப்பா. அம்மா, நீ இந்த ப்ரமோஷன் கிடைக்கணும்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தல்ல? ஆமாப்பா, கரெக்டா ஒரு 3 வருஷம் வெயிட்டிங்.
எது எது எப்பப்ப நடக்கணுமோ அப்பப்பதான்ப்பா நடக்கும். எப்படியோ நீ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு உனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்குடா. அங்கிள், இவனுக்கு அங்கீகாரம் கிடைச்சது இவனோட ஹார்ட் ஒர்க்னால மட்டும் இல்ல, அதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. வேற என்ன காரணம்ப்பா? அருணுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க சொல்லி ஒரு பெரிய இடத்துல இருந்து சிபாரிசு வந்திருக்கு. சிபாரிசா? ஆமா அங்கிள். நம்ம ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஓனர் ராஜேஸ்வரி மேடம் இருக்காங்கல்ல, அவங்க தான் 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க சேர்மேனை வந்து பார்த்து அருணுக்கு இந்த போஸ்டிங்கை கொடுக்க சொல்லி ரெஃபர் பண்ணாங்க. இன்னைக்கு அருணுக்கு இவ்வளவு பெரிய போஸ்டிங் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணமே அவங்க தான் அங்கிள். சரிடா, நான் கிளம்புறேன். சரிடா அங்கிள், வரேன் அங்கிள். சரி, போயிட்டு வாப்பா. என்னங்க, ஏதோ யோசனையிலே வர மாதிரி இருக்கு. எல்லாம் சண்மதி கல்யாணத்தப்ப நடந்த குழப்பத்தை பத்தி தான். எப்படி எப்படி இல்லாமோ நடந்துரும்னு நினைச்ச நம்ம பொண்ணோட கல்யாணம் இப்போ இந்த நிலைமையில இருக்கு. இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த குடும்பத்தை பத்தின உண்மையெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும் போது ஒரு வார்த்தையாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லாமாங்க. நீ சொல்லாம இருந்ததுதான் ரொம்ப பெரிய தப்பு. நான் சொல்றத விடுங்க. ராஜ்யம்மாவும் மாப்பிள்ளையுமே இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல தயாரா தான் இருந்தாங்க. ஆனா அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையலைங்கிறது தான் உண்மை. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா எல்லார்கிட்டயும் சுமூகமா பேசி முடிச்சிடலாம் தான் நான் நினைச்சேன். ஆனா நினைச்சது ஒண்ணும் நடந்தது ஒண்ணா ஆயிடுச்சு. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் என்கிட்ட சொன்னா பிரச்சனை பெருசாகணும் கூட உனக்கு தோணலையாமாங்க? தோணலைங்க, அதான் உண்மை. சண்மதியும் மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு தூரம் விரும்பினாங்க. உங்களுக்கும் மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த காரணத்துக்கு முன்னாடி அவரை பத்தின உண்மைய மறைச்சிட்டாங்கங்கறத நீங்க பெருசா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நம்பிதான் நான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேங்க. ஒருவேளை இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிற ஆசையில நீங்களும் இந்த உண்மைய யார்கிட்டயும் சொல்லாம தான் இருந்திருப்பீங்க. அந்த நேரத்துல சண்மதியோட வாழ்க்கையை பத்தி தான் நீங்க யோசிச்சிருப்பீங்களே தவிர கொஞ்சம் கூட உங்க மனசுல கோவம்லாம் இருந்திருக்காது. வரும்போது கூட நான் மங்கைய திட்டிட்டு தான் வந்தேன். நீங்க அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கீங்க. அவதான் ஏதோ நினைச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை. கார்த்திக், அம்மா நான் போய் டாக்டர் அனுப்பிட்டு வந்துடுறேன். நடந்ததை பத்தி கவலைப்பட்டு இப்ப என்னமா ஆக போகுது? அம்மாவுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? நான் உங்க ஃபேமிலி டாக்டர், உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. ஆக்சுவலா மேடத்துக்கு இன்னொரு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். டாக்டர், உடனே பண்ணிடலாமா டாக்டர்? அதுக்கு மேடத்தோட உடம்பு ஒத்துழைக்கணுமே. என்ன சாப்பிடுறீங்க? பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாமா. நீங்க முதலா வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிடுங்க. கார்த்திக், கார்த்திக். அம்மா, பார்க் கவுன்சில இருந்து ஒரு போன் வருது, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். வந்துடுறேன். இப்பதான் எனக்கு கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி இருக்கு. பிபி, சுகர் எதுவுமே கண்ட்ரோல் ஆகல. அவங்க சரியா தூங்கல, சரியா சாப்பிடல போல இருக்கு. அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்காங்க. உங்களுக்கு தான் தெரியுமே டாக்டர், கல்யாண நேரத்தில் நடந்த பிரச்சனை தான் அதுக்கெல்லாம் காரணம். மிஸ்டர் கார்த்திக், அவங்க பேரு சண்மதி தானே? அவங்கள கொஞ்சம் வர சொன்னீங்கன்னா அவங்க மேடம் பக்கத்திலே இருந்தா மேடம் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இம்ப்ரூவ் ஆகாம இப்படியே இருந்தாங்கன்னா அவங்க ஹார்ட் பிளாக்ல சிக்கலை கொண்டு வந்து விட்டுரும். சர்ஜரி கூட பண்ண முடியாம போயிடும். நீங்க அந்த சண்மதியை கூட்டிட்டு வர்றது நல்லது. மாப்ள, ஐயப்பன் சார் தான் வந்திருக்காருல, அவர்கிட்ட தங்கச்சியமோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி சொல்லலாம்ல? வேண்டாம் மாமா,
அவங்களே ஏதோ மனிதாபிமானத்தோட அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க. அதுவே பெரிய விஷயம் தான். சண்மதி வேற கோபமா இருப்பா. அவளை வர சொல்லி தர்ம சங்கடப்படுத்த வேண்டாம். அம்மாவை நானே பாத்துக்கிறேன். நாம் எப்படி பாத்துக்கிட்டாலும் ராஜேஸ்வரி மனசு சண்மதின்னு தான் அடிச்சிட்டு இருக்கு. இவளுடைய நல்ல மனசுக்காக சண்மதி இங்க வரணும். சரி, அப்ப நான் வரேன் சார். வாங்க. தம்பி லாண்டரி துணி கொண்டு வந்திருக்கேன். பவானி, இந்த லாண்டரில இருந்து வந்திருக்காங்க பாரு. என்னக்கா வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருக்கு. புது புடவையா? ஆமா சண்மதி, எல்லாம் உன் கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்ததுதான். ஏன் கல்யாணத்துல தந்ததா? நான் உங்களுக்கு இந்த புடவை எடுத்து கொடுக்கலையே. நீங்க எடுத்து கொடுத்தது இல்லம்மா. உங்க வீட்ல ஒரு சமையல்காரமா இருந்தாங்கல்ல, அவங்கதான் எனக்கு, நம்ம கீரைக்கார பாட்டிக்கு, பழக்கடை அண்ணாச்சிக்கு எல்லாருக்கும் விலை உயர்ந்த துணியா எடுத்து கொடுத்தாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லம்மா, எங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தாங்க. கண்டிப்பா எல்லாரும் கல்யாணத்துக்கு வரணும்னு அவ்வளோ அன்பா சொன்னாங்கம்மா. சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லலம்மா, பழகுனது கொஞ்ச நாளா இருந்தாலும் மனசார சொல்றேம்மா. அந்த அம்மா குணம் சுத்த தங்கம். போதும் போதும், இப்படிதான் நாங்களும் அவங்கள நல்லவங்கன்னு நம்பி தங்கமானவங்கன்னு நம்பி ஏமாந்து போய் நிக்கிறோம். இந்தாங்க கிளம்புங்க. சண்மதி, நீ உள்ள வாமா, நான் காஃபி போட்டு தரேன். நீங்க என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியாவே நின்னா என்ன அர்த்தம்? முதல்ல என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. இருக்கு சண்மதி. தெரிஞ்சோ தெரியாமையோ உன் கல்யாணத்துல இவ்ளோ பெரிய குழப்பம் நடக்கிறதுக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன். ஒருவேளை நான் குழந்தைங்களை கூப்பிட்டு வராம இருந்திருந்தா அன்னைக்கு நீ நல்லபடியா கல்யாணமாகி சந்தோஷமா இருந்திருப்பியோ என்னமோ. இங்க பாருங்க, நீங்க இப்படி வருத்தப்படுற அளவுக்கு எந்த தப்பும் நீங்க செய்யல. உண்மைய சொல்லணும்னா அப்படி ஒரு குடும்பத்துல மாட்டிக்க இருந்த என்ன நீங்க தான் என்ன காப்பாத்திருக்கீங்க. நீங்க அன்னைக்கு கல்யாணத்துக்கு வரலனா கூட என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் எனக்கு தெரியதானே வந்திருக்கும். அது சீக்கிரமா தெரிஞ்சதுல எனக்கு சந்தோஷம் தான். அந்த அம்மாவும் பையனும் சேர்ந்து எப்படி எல்லாம் என்ன நடிச்சு ஏமாத்திருக்காங்க. இல்ல சண்மதி, உனக்கு இன்னும் அந்த அம்மாவை பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீ இப்படியெல்லாம் பேசுற. உன்னை அவங்க வீட்டை மருமகளை ஆக்கிக்கணும்னு நினைச்ச வழி வேணா தப்பா இருக்கலாம். ஆனா அவங்களோட நோக்கம் தப்பானது கிடையாது சண்மதி. இந்த உலகத்துல யாருக்குமே கெடுதல் நினைக்காம எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நினைக்கிற ஆளுங்க ரொம்பவே கம்மி சண்மதி. அதுல அந்த ராஜேஸ்வரி அம்மா அப்படிப்பட்டவங்கதான். இத்தனை வருஷமா அவங்க சம்பாதிச்ச பணத்துல இருந்து எத்தனையோ பேருக்கு நிறைய தான தர்மம் எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப நீ வந்திருக்கியே இந்த ஆசிரமம், இதே மாதிரி திருச்சியில இருக்கிற எங்களோட ஆசிரமம், இதோட மொத்த நிர்வாக செலவு, சாப்பாடு, குழந்தைங்களோட படிப்பு, இது எல்லாமே ராஜேஸ்வரி அம்மா தான் பாத்துக்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச அந்த அம்மா இப்ப எந்த நிலைமையில இருக்காங்கன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை சண்மதி. அப்பா, சொல்லுமா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஃப்ரீயா இருக்கீங்களா? சொல்லுமா, என்ன விஷயம்? நீங்களும் அம்மாவும் முடிவு பண்ண மாதிரி ராஜிமாவோட உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் அவங்க கூடவே இருக்கேன்ப்பா. சண்மதி, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? மாமா தான் ஏதோ சொல்றாருனா நீயும் அதை கேட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்ற? அவங்க நம்ம எல்லார்கிட்டயும் பொய் சொல்லி நம்ம குடும்பத்தையே ஏமாத்தி. அண்ணி, இல்ல, நீங்க சொன்னது எல்லாமே நான் நல்லா யோசிச்சு பார்த்துதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்.
அப்பா அம்மா சொன்ன மாதிரி நான் இங்கிருந்து அவங்க வீட்டுக்கு போய் அவங்க உடம்பு குணமாகிற வரைக்கும் அவங்க கூடவே இருந்து பாத்துக்கிறேன். விளக்கேத்து சண்மதி. கற்பூரம் காட்டுமா? இது என்னோட மூத்த மருமகளுக்காக நான் வச்சிருந்த பரம்பரை நகைங்க. சண்மதி, வாங்கிக்க. வா சண்மதி, வீடெல்லாம் சுத்தி பாத்தியா? உனக்கு பிடிச்சிருக்கா? நீ எந்த ரூம்ல இருக்கணும்னு சொல்லு, அந்த ரூமை நான் உனக்கு கொடுத்துறேன். உனக்கு என்ன பிடிக்கும், என்ன சமைக்கணும்னு ஸ்வேதா கிட்ட சொல்லியிருக்கேன். என்னதான் கிச்சன் பக்கமே போக வேண்டான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. நீ ஆபீஸ்க்கு போறதுக்கு எந்த கார் வேணும்னு சொன்னீன்னா? எனக்கு வேண்டாம். என்னங்க, இது எனக்கு வேண்டாம். இன்னும் நீ என் மேல கோவமா தான் இருக்கியா சண்மதி? ஆமா, ஏமாத்தி நடத்தின கல்யாணம், அதை என்னால கல்யாணமாவே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்களெல்லாம் மன்னிக்கலாம் முடியாது. அவ்வளவு பெரிய மனசெல்லாம் எனக்கு இல்ல. உன் மனசுல இருக்கிறத நீ பேசுறது ரொம்ப சந்தோஷம் சண்மதி. உன்னோட கோவம் நியாயமான கோவம். நாங்க எந்த காரணம் சொல்லியும் அதை நாங்க நியாயப்படுத்த முடியாது. உன்கிட்ட மன்னிப்பு மட்டும்தான் கேட்க முடியும். வேண்டாம், நீங்க முயற்சியெல்லாம் பண்ண வேண்டாம். என்ன சமாதானப்படுத்தவும் நீங்க நினைக்க வேண்டாம். உங்க உடம்பு சரியாகிற வரைக்கும் உங்க கூட நான் இந்த வீட்டுல இருக்கேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எங்க அப்பா அம்மா உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல, ஆனா அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்ன வந்து பார்த்து நலம் விசாரிச்சுட்டு போன அடுத்த நாள் நீ வரும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். சண்மதி, நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், எதுக்கும் கட்டாயப்படுத்தவும் மாட்டேன். நீ எங்களை வெறுத்தாலும் கோவப்பட்டாலும் எங்களை மன்னிக்க மறுத்தாலும் நீ என் பக்கத்துல இருக்கிறது எனக்கு யானை பலம். என்னடா நாம பிடிக்கலன்னு சொல்றோம், கோவமா இருக்கோன்னு சொல்றோம், ராஜிமா நம்மள பெரிய பலம்னு சொல்றாங்களேன்னு உனக்கு தோணுதுல? ஆனா யானைக்கு தான் பலம் தெரியாத மாதிரி நீ எனக்கு எவ்வளவு பெரிய பலம்னு உனக்கு புரியாது. என்ன இப்படி அசிங்கம் பண்ணி வச்சிருக்கீங்க? அசிங்கமா? கேட்டியாடி?
அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்க அப்பா அசிங்கம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. உங்களை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? யாரு சொல்லணும்? இல்ல யாரு சொல்லணும்னு கேக்குறேன். சம்மந்தி அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா இந்த வீட்ல எல்லாத்தையும் நின்னு செய்ய வேண்டியது நான் தானே. நான் தானேங்க பெரிய மனுஷி. பெரிய மனுஷியா? நீ பெரிய மனுஷி மாதிரி நடந்துக்க மாட்டியே. ஏதாவது பிரச்சனை குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பியே. இப்ப என்ன குழப்பம் பண்ணாங்க? ஏன் இப்படி தேவையில்லாம குதிக்கிறீங்க? பல பிரச்சனையோட இந்த கல்யாணம் நடந்திருக்கு. சண்மதி தெரியுங்க. அவ முழு மனசோட இந்த வீட்ல வாழ வரல. இந்த வீட்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் பேசி பழகி செட்டில் ஆகுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நான் பொறுமையா நிதானமா இருக்கணும். இதத்தானே சொல்ல வரீங்க? எனக்கும் எல்லாம் தெரியுங்க, ஒன்னும் தெரியாம இல்ல. இங்க பாருங்க, நடக்கிறது அது பாட்டுக்கு நடக்கட்டும்னு பேசாம இருந்தோம்னா எதுவுமே நடக்காதுங்க. அதனாலதான் நம்மளா இறங்கி ஏதாவது செய்யணும். அது மூலமா 4 நல்லது நடக்கும். இது கூட தெரியாத உங்களுக்கு? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சண்மதி உங்க மேலதான் ரொம்ப கோவமா இருக்கா. நீங்க முதல்ல அவகிட்ட ஜாக்கிரதையா இருங்க. என்ன ஆர்த்தி? ஆமாமா, சண்மதி வானத்தி மாதிரி இல்ல, கோவக்காரியா இருக்கா. கவனமா இருக்கணும். ஆமா, கவனமா இருங்க. இந்த ஜென்மத்துல நான் ஒருத்தங்கிட்ட ஏமாந்திருக்கேன். என்னை ஏமாத்தி என் கழுத்துல அவன் தாலி கட்டியிருக்கான். என் படிப்பு, என் லாயர் பிராக்டிஸ், என் அப்பாவோட பேரு புகழ, இது எல்லாத்தையும் என்னோட முட்டாள்தனத்தினால நான் கெடுத்து வச்சிருக்கேன். சும்மா விட மாட்டேன் கார்த்திக், நிச்சயமா சும்மா விட மாட்டேன். இதெல்லாம் ஏன் உங்க வீட்டுக்கு வந்து பேசுறேன்னு பாத்துட்டு இருக்கியா? நான் உன்னை டார்ச்சர் பண்ணதான். ஏண்டா அவகிட்ட போய் சொன்னோம், ஏண்டா ஏமாத்தணும்னு நினைச்சு நீ வருத்தப்படணும் கார்த்திக். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் உன் கூட வாழ வந்திருக்கேன் நினைச்சியா? என்ன உன் வைஃபா நினைச்சு பேசுறது பழகிறது எதுவும் வேண்டாம். நான் சண்மதி, வெறும் சண்மதி, புரியுதா? அம்மா, என்னம்மா வீடே அமைதியா இருக்கு? சண்மதிக்கு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட்லாம் பிரச்சனை இல்ல போல இருக்கே. ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியா? உனக்கு ஒண்ணுமே தெரியலடி. நீ இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்க. நான் எதேச்சியா அந்த ரூம் பக்கம் போற மாதிரி போனா அப்போ உள்ள ஒரே காட்டு கத்தல சத்தம். சரி, நம்ம காது கொஞ்சம் கடன் கொடுத்து கேட்போமே, அப்படியே கேட்டு பார்த்தேன். இந்த சண்மதி காய்ச்சி மூச்சு கத்துறாடி. அவ விருப்பப்பட்டுலாம் இந்த வீட்டுக்குள்ள வாழ வரலையா. அவ கூட இருந்தா ராஜராஜேஸ்வரிக்கு சீக்கிரமே உடம்பு குணமாயிடும்னு டாக்டர் சொன்னதுனால விருப்பம் இல்லாம இந்த வீட்டுல வந்து இருக்காளாமா. சரி, அது இருக்கட்டும். அவ அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க? அவங்க என்னத்த நினைக்க போறாங்க? அவங்க பயங்கர கேடிங்கதான். டிரைவர்னு நினைச்சு காதலிச்ச பையன் இவ்ளோ பெரிய கோடீஸ்வரன் சொன்னா அவங்களுக்கு என்ன கசக்கவா செய்யும்? லாட்டரி அடிச்ச மாதிரி தானே. சும்மாவா இருப்பாங்க? அதுலயும் அந்த சண்மதிக்கு அம்மாக்காரி இருக்காள, அவ பெரிய கைகாரியா இருப்பா போல இருக்குடி. வீட்டுக்குள்ள வந்து குசல விசாரிக்கிற மாதிரி அங்க இங்க நோட்டம் விட்டு பெரிய பணக்காரங்க தானே உறுதிப்படுத்திக்கிட்டு பொண்ணுகிட்ட நைசா பேசி எப்படி வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருக்கா பாத்தியா? ஆனா இந்த சண்மதி இருக்காளே, அவ பெரிய இன்டெலிஜென்ட் என்ன மாதிரி. அவளை இந்த ராஜராஜேஸ்வரியும் கார்த்திக்கும் சேர்ந்து ஏமாத்தினத அவ இன்னும் மறக்கவே இல்லடி. மனசுக்குள்ளேயேதான் வச்சிருக்கா. அந்த நினைப்பு தான் நமக்கு கிடைச்சிருக்கிற பிரம்மாஸ்திரம். அத அப்படி இப்படி நகர விடாம கூடவே இருந்து தூபம் போட்டு அவ வாயாலேயே இந்த வீட்டுல வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு ஓட வைக்கணும். அதுக்கு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்னு என்ன கேட்டா, நான் மட்டும் தனியாவா? 2 பேரும் சேர்ந்துதான். அவ கூடவே இருந்து அவளுக்கு நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி ஆகி பேசி பழகி அப்படி இப்படின்னு எதையாவது ஊதி விட்டு அவங்க 2 பேருக்குள்ளயும் நெருக்கமே வரவிடாம பாத்துக்கிட்டு அவளை இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கணும். புரிஞ்சுதா? அதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு இருக்கிற உன் மூளைய கொஞ்சம் கசக்கி யோசி. நானும் யோசிக்கிறேன். அது மட்டும் இல்ல ஆர்த்தி, உன் மாமியார் லேசுப்பட்டவங்க இல்லடி. அன்பு காட்டுற மாதிரியே காமிச்சு அந்த சண்மதி அவங்க பக்கம் இழுத்துப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடத்துறவும் கூடாது. அப்படி நடக்கிறதுக்கு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவும் கூடாது. ஹலோ ஹலோ, ஏய் சொல்லுடி. ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்றேன்.
என்ன எதுவும் தெரியாம கால் பண்ணிட்டியா? நானாவது அப்பப்ப ஞாபகம் வச்சு கூப்பிடுறேன், ஆனா நீ அத கூட பண்றது இல்லையே. ஏய் சரி, நீ முதல்ல வெளியில வா. வெளியிலயா? ஏய் நான் இப்ப எங்க வீட்ல இல்ல. நீ எங்க இருக்கியோ முதல்ல அந்த வீட்ல இருந்து வெளியில வா. வெளியே வரணுமா? என்ன சொல்றா இவ? சரி இரு வரேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன இது சர்ப்ரைஸ் எல்லாம்? சர்ப்ரைஸ் ஆனியா? அதுக்கு தான் இப்படி சொல்லாம வந்தேன். அப்புறம் இதான் என்னோட ஹஸ்பண்ட் சந்தோஷ். ஹாய். ஹாய். சரி வா உள்ள போலாம். வா. சரி நீங்க எங்க இருங்க, நான் போய் சாப்பிட எடுத்துட்டு வரேன். ஏய் இரு சண்மதி, நாங்க இப்பதான் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரோம். நீ பதட்டப்படாம முதல்ல உட்காரு.